சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆஹா, மனசாட்சி பைய வேற நமக்கு முன்னாடி இங்க வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? டேய், அங்க என்னடா முணுமுணுத்துருக்க? இங்க வாடா. பயவுள்ள பயங்கர கோவத்துல இருக்கான் போல இருக்கே. இப்ப அவங்கிட்ட மாட்டணும், கெட்டி சட்னியா தான் வெளியே வருவோம். தப்பிச்சிட வேண்டியதுதான். டேய் டேய் நில்றா. எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? வாடா இங்க. டேய் குட்டி அழகு, நீ எப்படா வந்த? நீ என்ன பார்க்கவே இல்ல அதானே? இல்லையே குட்டி அழகு. நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கவே இல்ல. இல்ல குட்டி அழகு. யார்கிட்ட போய் சொல்ற? நான் யாரு உனக்கு தெரியும், நீ யாரு எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த சமாளிக்கிற வேலை தான் வேணாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏன் விஷயம் சொன்னதா வருவீங்களோ? அப்படி இல்லடா குட்டி அழகு. வந்து உட்கார்றா. இல்ல வந்து டேய் வந்து உட்கார்றா. என்ன ரொம்ப தள்ளி உட்காந்துருக்க? என்னை விட்டு அவ்வளவு தூரம் விலகி போறேன்னு முடிவு பண்ணிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்லடா குட்டி அழகு. டேய், உன் நடிப்பெல்லாம் எயிட்ட போடாத. ஒழுங்கு மாதிரியாதான் பக்கத்துல வா. இல்லடா குட்டி அழகு, எனக்கு காய்ச்சல். இப்ப நான் உன்கிட்ட வந்தா என் காய்ச்சல் உனக்கு ஒட்டிக்கும். டேய், இப்ப பக்கத்துல வர போறியா இல்ல அடி வெளுக்கட்டுமா? வர வர. எதுக்கு கோவப்படுற? இன்னும் பக்கத்துல வாடா. வந்துட்டேன். இன்னும் வாடான்ற. இதுக்கு மேல வர முடியாதுடா, இது இடிக்கும்டா. சொல்றா. இன்னைக்கு தில்லுமுள்ள வேலை பண்ணி இன்னைக்கு ஈஸ்வர ட்ரைனிங் போடாம தடுத்து நிறுத்திட்டேன். ஆனா அந்த திருட்டு பையன் தீக்குச்சி பையன் பேச்சு கேட்டுக்கிட்டு நாளைக்கும் சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு காய்ச்சல வந்து நாடகம் போட்ட உன்னை நான் கொன்னே போடுவேன். என்னடா அது அது வந்து குட்டி அழகு. ஏய், என்கிட்ட வந்து அது வந்து இது போய் கதையெல்லாம் சொல்லி இருக்காத. நான் சொன்னதுதான். என் பேச்சை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. பாசே 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 கிரில் சிக்கன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தா, செம்மையா இருந்தா, வேற லெவல்ல இருந்ததா? இவன் வேற, இவன் இருக்கிறது தெரியாம நம்மளை ஏடா கூடமா கொளுத்து விட்டுக்கிட்டு இருக்கானே. ஏண்டா, காய்ச்சல் வந்தா கஞ்சி தான் குடிக்கணும், அதான உலக வழக்கம். நீ கிரில் சிக்கனே முழுகிருக்க. அது சரி, இது நிஜமான காய்ச்சல் இருந்தா அது கஞ்சி குடிப்பாங்க. இது நடிப்பு காய்ச்சல் தானே? அப்படி இல்லடா, சின்ன வயசுலயே எனக்கு காய்ச்சல் வந்தா நான் கஞ்சிலாம் குடிக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப மட்டும் இந்த வெறும் கஞ்சி எப்படி தொண்டைக்குள்ள இறங்கும்? பாசே, இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய், நான் என் மனசாட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கிளம்பி போ முதல்ல, போடா. பாத்தியா பாசே, காரியம் ஆவற வரைக்கும் தளபதி சேனாதிபதி என்னன்னு சொன்ன. இப்ப காரியம் முடிஞ்ச உடனே மனசாட்சி கிட்ட பேசுற, மண்ணாங்கட்டி பேசுற, கப்சா விட்டு என்ன கைட்டு விட பாக்குறியா? இவன் வேற நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே. என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. மனசாட்சி மண்ணாங்கட்டி சொல்ற? ஐயோ, காலம் விட்டானே. அப்பா மறுபடியும் விழுகிறா, மறுபடியும் அப்பா. ஐயோ பாசே, பின்னாடி யாருமே இல்ல, ஆனா முதுகுல யாரோ சரமாரியா அடிச்ச மாதிரி இருக்கு பாசே. யாரு பின்னாடி இருக்கா தெரியல பாசே. டேய் டேய் டேய், இந்த ரூம்ல உன்னை என்னையும் தவிர யாருமே இல்லாதப்ப உன்னை யாரா அடிப்பா? யாரும் அடிக்கல, எல்லாம் உன்னுடைய மன பிராந்திடா. இல்ல பாசே, யாரோ இருக்காங்க. அடி ஒன்னு இடி மாதிரி விழுது பாசே. ஐயோ, மறுபடியுமா? டேய் டேய், உன் அண்ணி வர மாதிரி இருக்கு. நீ இங்க இருக்காத, ஓடி போயிரு சீக்கிரம் போடா. பாசே, அண்ணி நாளைக்கு ட்ரைனிங் போறத தடுத்து நிறுத்த நம்ம நைட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கணும் பாசே. இல்லன்னா அண்ணி நைட்டு வந்துருவாங்க, அப்புறம் நம்ம ஒழுங்கா பிளான் பண்ண முடியாது பாசே. ஓ, இவ்வளவு அடி வாங்கியே நீ பிளான் பண்ண போற பிளான் இப்ப நீ இங்கதான் இருப்ப? ஆமா பாசே. அண்ணிய பத்தி பேசியே ஆகணும். உன்னை யாருனாலையும் காப்பாத்த முடியாது. அடி 3 நினைச்சேன். எப்பா சொன்னப்பே போயிருந்த அந்த அடி விழுந்துக்குமா? ஏண்டா குட்டி அழகு, ஏன்டா இப்படி அராஜகம் பண்ற? பாவண்டா அவன், அவனை போட்டு ஏன்டா இந்த அடி அடிக்கிற? என்னடா ரொம்ப கவலைப்படுற? இந்த அடி நியாயமா உனக்கு ஊந்துரு விடுது. நீ தப்பிச்சிட்ட. இப்பவும் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி இதை பிளான் பண்ணீங்க தொலைச்சு போடுவோம், தொலைச்சி. டேய் குட்டி அழகு, அந்த கொலகாரன் என்னடான்னா ஈஸ்வரிய கொல்றதுக்கு வீட்டுக்கே ஆள் அனுப்பிட்டான்.
நம்ம வீட்டுக்கு சிசிடிவி கேமரா வைக்க வந்தவங்க வேற யாரும் இல்ல, அவன் அனுப்புன ஆளுங்க தான். நம்ம ஈஸ்வரி ட்ரைனிங் போக கூடாதுன்னு சொல்லி தான் அவன் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஈஸ்வரிட்ட அவரை பத்தி சொல்லேண்டா. டேய், அவனை பத்தி ஈசு கிட்ட சொன்னா அவன் என்னைய கொன்னுருவேன்னு சொல்றான்டா. இருதலை கொல்லி எறும்பு மாதிரி நான் உள்ளுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அப்பா ஏம்மா, ஐயோ என்ன அடி என்ன குத்து, சடுகுடு விளையாடுற மாதிரி அங்கங்க வலிக்குது. அம்மா தீக்குச்சி, அண்ணி, உன் பாஸ் எங்க? பாஸ் ரூம்ல இருக்காரு அண்ணி. ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க, என்னவோ தர்மாடி வாங்கின மாதிரி. அது வந்து அண்ணி, அது பாஸ் ரூம்ல யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னா, பாஸுக்கு வெங்காயம் வச்சது காய்ச்சல் வந்தது. அந்த விஷயம் தெரிஞ்சிருமே அன்னைக்கு, என்ன பண்றது? என்ன தீக்குச்சி? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, எனக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அண்ணி. பாஸுக்கு வந்த மாதிரி எனக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்துருச்சுன்னு நீயும் சின்னையா மாதிரி போர்வையை போத்திட்டு படுத்துறாது. அத்தை ரூமுக்கு போய் அபிகிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி போட்டுக்கோ போ. சரி அண்ணி. டேய் அழகு, ஈஸ்வரி வந்துட்டு இருக்கா. நீ ஒழுங்கா பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு நாளைக்கு அவளை கிரவுண்டுக்கு போக சொல்லிடு. இல்லனா உன்னை என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. சின்னையா, என்ன இன்னும் போர்வையை போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃபீவர் இன்னும் விடலையா? ஃபீவர் குறைஞ்சிருக்கு சின்னையா, இனிமே ஒன்னும் ஆகாது. சும்மா பயந்துட்டு இருக்காதீங்க. இல்ல ஈசு, எனக்கு பயங்கர உள்காய்ச்சலா இருக்கு. உள்காய்ச்சலுங்கிறனால உனக்கு தெரியல. நீ வேணா பாரு, நைட்டு மறுபடியும் எனக்கு பயங்கரமா காய்ச்சல் வரப்போகுது. போய் சொல்றேன். ஆமா ஆமா, ஐயோ வலிக்குதுடா. ஆமா சின்னையா, என்ன ஆச்சு? உள்காய்ச்சல் இல்ல, ரொம்ப வலி பின்னுது, தாங்க முடியல, வலிச்சிருச்சு, அதான் கத்திட்டேன். சின்னையா, தைரியமா இருங்க. இன்னொரு மாத்திரையை போட்டு படுத்து தூங்குனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நான் ட்ரைனிங்க்கு கிரவுண்டுக்கு போகணும். ஈஸ்வரி, நாளைக்கு உன்னை ட்ரைனிங் போக விட மாட்டேன். ஏதாவது புது ஐடியா பண்ணி தடுப்பேன். டேய் அழகு, நீ சொல்றது மட்டும் இல்ல, நீ மனசால நடிக்கிறது கூட எனக்கு தெரியும்டா.